ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு காம் சேனல். இந்த காம் சேனல் கூட உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவில் கூட நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பல பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இல்லையா? ஒரு சில இடத்துல வந்து வாராக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து பயங்கரமான டிசீஸ் இருக்குது. இந்தியாவிலையுமே பார்த்தா கேஸ் ப்ராப்ளம், பெட்ரோல் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வேர்ல்டு வைடாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது, எதனால நடக்குது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி யோசிச்சிருந்தாலுமே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், கோஇன்சிடென்ஸாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயமே கிடையாது. இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் போட்டிருக்கு. ஸோ என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இது எல்லாமே உண்டாகும். இதெல்லாமே வந்து நான் வர்றதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏசப்பா இந்த உலகத்துக்கு திரும்பியும் செகண்ட் டைம் வரப்போகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஜீசஸ் பிறந்ததை தான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த ஜீசஸ் திரும்பியும் 2வது தடவை இந்த உலகத்துக்கு வரப்போகிறாங்க. ஆனால் அவங்க வரப்போ ராஜாவாக வருவாங்க, நியாயம் தீர்க்கிறதுக்கு வருவாங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் நன்மை செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரைஸையும், நீங்கள் தீமை செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ரிவார்டையும் கொடுக்கறதுக்கு தான் வந்து ஏசப்பா வந்து வரப்போகிறாங்க. ஸோ ஏசப்பா வர போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து ரெடி ஆகணும், எப்படி ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அவர் சொல்கிறபடி வழியில் நடக்கணும், வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகணும், பாஸ்டர் என்னெல்லாம் மெசேஜில் சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழணும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏசப்பா பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் கரெக்டாக, இந்த இடத்துக்கு நம்ம போகிறது கரெக்டு தானா, இந்த பர்சன் கூட நம்ம பேசுகிறது கரெக்டு தானா, நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணுறது கரெக்டு தானா, ஏசப்பாவுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பாவோட வருகை ரொம்பவே சீக்கிரமாக இருக்குது. இனியும் ஏசப்பா வந்து லேட்டாக வருவாங்க, அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏசப்பா எப்போ வேணாலும் வருவாங்க, எந்த நிமிஷத்தில் வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அவர் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ பி ரெடி, பி அவேர். நீங்கள் எப்பயுமே வந்து ஏசப்பாவோட வருகைக்கு ரெடியாக இருங்க. நீங்களும் ஆயத்தமாக இருங்க, மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. ஏசப்பாவை பற்றி நிறையா பேருக்கு சொல்லுங்கள், டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஏசப்பாவோட வருகைக்கு எப்போயுமே ஆயத்தமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.